இப்போது எபிசோட் 11ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ரியா வந்து ரிசார்ட்டுக்கு ஸ்டே பண்ணலான்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ வந்து ரிசப்ஷனிஸ்ட் பிரியா ஓடி வந்து, மேம் உங்களுக்கு ஸ்வீட்ஸ் நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோடனே, இல்லை எனக்கு ஒரு நார்மல் ரூமே போதும், நான் சின்ன வயசில் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ரூம் நம்பர் 121, எனக்கு அந்த ரூமே கொடுங்க, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்களும் ஓகே மேம் நாங்கள் கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ வந்து நெடுமாறன் சாரை ரியா பார்க்குறாங்க. பார்த்த உடனே, என்ன ரியா அங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நெடுமாறன் கேட்டவுடனே, இல்லை அங்கிள் ரிசார்ட் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை அப்பா சொன்னாங்க, அப்பா ஏதாச்சும் சொன்னாங்களா என்னை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ரியா கேட்குறாங்க. அதுக்கு நெடுமாறன் சொல்கிறாரு, இல்லை அப்பா எதுவும் சொல்லலை, பட் அப்பாவை எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், அப்பா ஃபேஸ் பார்த்தே உனக்கு ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நெடுமாறன் சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு ரியா கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, உனக்கே நிறைய டென்ஷன் இருக்குது, இதெல்லாம் நீ ஏன் பார்த்துக்கணும், நாங்கள் எல்லாமே பார்த்துப்போம், நீ ரெசார்ட் பற்றிலாம் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பாக அட்வைஸ் பண்ணுற மாதிரி போகிறாரு. பட் அவர் போகிறப்போ பார்த்தா அவருக்கு வந்துட்டு ஒரு இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு ரியா வந்துட்டாங்கன்னா அவரால் வந்து ஓனர்ஷிப் எடுக்க முடியாதுல்ல ரெசார்ட்டுக்கு, அப்படி ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெற்றியும் பாண்டியும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வெற்றி வந்து சொல்கிறாரு, கிச்சன் டீமோட ஹெல்ப் இல்லாமல் கண்டிப்பாக பண்ண முடியாதுடா, அங்கே நிறைய கான்டினென்டல் டிஷ்ஷஸ்லாம் இருக்குது, அதோட பேர் கூட எனக்கு தெரியாதுடா, அந்த ரெசிபிலாம் யாராச்சும் கொஞ்சம் சொல்லி தந்தால் மட்டும்தான்டா என்னால் பண்ண முடியும், லேசாக சொல்லி கொடுத்தா போதும்டா நான் பிக்கப் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வெற்றி கிட்ட பாண்டி சொல்கிறாரு, சரி ஓகே நம்ம எதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா வந்து குப்பை எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க ஒரு பெரிய கவரில். அப்போ போட தெரியாமல் போட்டு அந்த குப்பையெல்லாம் தரையில் சிந்திடுறாங்க. அப்போ வந்து வெற்றி போயிட்டு ஹெல்ப் பண்ணுறாரு. ஹெல்ப் பண்ணி இந்த குப்பையை எடுத்து போட ஹெல்ப் பண்ணுறாரு. பண்ணிகிட்டே, மேம் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா, மொசரல்லா சீஸ்க்கும் இந்த சீஸ்க்கும் என்ன வித்தியாசம் இப்படிலாம் கொஞ்சம் சொல்லி தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஐஷு அசிஷல் பிளாங்க் எக்ஸ்ப்ரெஷனோட பேசாமல் உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைம் வேணி வராங்க. வேணி வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஹே இவன் கூடலாம் எதுக்கு பேசிகிட்டு இருக்க, இவனால தான் நம்ம இவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சுட்ருக்கோம், இவன் கூட எதுக்கு பேசுகிற அப்படின்னு சொன்னோடனே வெற்றி சொல்கிறாரு, நான் அன்றைக்கி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்தேன், எனக்கு நீங்கள் நியாயப்படி நன்றி கடமையோடு இருக்கணும், நான் அன்றைக்கி வராமல் இருந்திருந்தேன்னா என்ன ஆயிருக்கும், இந்நேரம் கெஸ்ட் வந்து கோவப்பட்டு போயிருப்பாங்க, ஸோ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நீங்கள் என்னை திட்ட வர செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே ஐஸ்வர்யா வந்துட்டு, ஐயோ இப்போவும் நீங்கள் எங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண வேண்டாம், அந்த இடத்த காலி பண்ணிவிட்டு போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் திட்டி அவரை அனுப்பி வச்சுட்றாங்க. அண்ட் உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு ஐஷுவும் வேணியும் சொல்லிடுறாங்க. இங்கே அந்த பத்மா பாட்டி வந்துட்டு உட்காந்து அவங்க பேர் குழந்தைங்களோடலாம் விளையாண்டுட்ருக்காங்க. இதை ஜோஜி வந்து சைட்லேருந்து எட்டி பார்த்துட்டே இருக்காரு. அப்போ பத்மா வந்து வெளியில் வந்துட்டு ஜோஜி கிட்ட, இன்னும் நீ மாறவே இல்லை, எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை சும்மா வண்டி வருதான்னு பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நீ என்னையே தான் பார்த்துட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியும், இன்னும் அந்த பொய் சொல்கிறக்கணும் மாறலன்னு சொல்லி ஃபோன் நம்பர் கொடுத்து ஃபோன் பண்ண நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போய்ட்றாங்க. வெற்றியும் பாண்டியும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்ரீநிதி கிட்ட ஹெல்ப் கேட்போம், அவள் ஒருத்தி தான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீநிதி கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. இப்போ ஸ்ரீநிதி ஃபஸ்ட்டு பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கெஞ்சி கேட்ட உடனே, சரி ஓகே நான் பண்ணுறேன், அதுக்கு ஒரு செஃப் இருக்கான், ஒருத்தன் இருக்கான், அவன் வேணால் ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யாரை காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு ஷெஃப், ஒரு குட்டி பையன் மாதிரி ஒருத்தர் வந்திருப்பார்ல, சுடு தண்ணியெல்லாம் கையில் தூக்குற மாதிரி பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்கோம்ல, ஷெஃப் சிவா, அவரை தான் வந்து ஸ்ரீநிதி சொல்கிறாங்க. அவருக்கு வந்து ஸ்ரீநிதி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போல இருக்குது. ஸோ அதை வச்சுட்டு ஸ்ரீநிதி சொல்லிட்டு போகிறாங்க. இப்போது ராஜன் வந்து ரியாவை மீட் பண்ண அவங்க ரூமுக்கு வராரு. வரும்போது ரியா கேட்குறாங்க, உனக்கு என்னை பார்க்க செல்ஃபிஷ் மாதிரி தோணுதா அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை அப்படி எனக்கு தோணுதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜன் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவங்களும் ஆமான்னு சொல்கிறாங்க. ரியா அப்போவும் அந்த பேப்பரில் ஒரு ஆரிகாமி கிராஃப்ட் மாதிரி ஒன்று பண்ணுவாங்கள்ல, அதை பண்ணிகிட்டே நிற்கும் போதே இவர் கண்டுபிடிக்கிறாரு, நீ ஏதோ டென்ஷனில் இருக்கேன்னு தெரியுது, அதனால தானே நீ இந்த பேப்பரில் கிராஃப்ட் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இருக்கும் போதே ரியா போயிட்டு வாமிட் பண்ணிடுறாங்க. உடனே இவர் வந்து, என்ன சாப்பிட்ட, உனக்கு எதாவது ஃபுட் ஒத்துக்கலையா, நான் டாக்டர் கூப்பிடட்டுமா அப்படின்னு சொன்னோடனே, இல்லை இது வேறு, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியாவும் சொல்லிடுறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நேராக ராஜன் வந்து அந்த பேப்பரில் அவங்க பண்ணாங்கள்ல ரியா, அதை கொண்டு வந்து தன்னோட ஷெல்ஃபில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாரு. அங்கே பார்த்தா நிறைய பட்டர்ஃப்ளையோ இல்லை வாட்டெவர் அதை பண்ணியிருக்காங்கள்ல, அது வந்து நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அவர் வந்து ரியாவை லவ் பண்ணுறாரு போல இருக்கு, அதனால தான் அதை நிறைய சேவ் பண்ணி வச்சுருக்காரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீநிதி வந்து அந்த பையனை கூப்பிட்டு சொல்கிறாங்க, யாரை, அந்த புது ஷெஃப்பை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவங்க 2 பேத்துக்கும் ஹெல்ப் பண்ணு அப்படின்னோடனே, நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்காக பண்ணிடா அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு வந்துட்டு ஸ்ரீநிதியை ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது. ஸோ ஸ்ரீநிதிக்காக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கே ஒன்றும் தெரியாது,
ஆனால் ரெசிபி புக் வந்து எப்படி பண்ணணுங்கிறது நெடுமாறன் சார்கிட்ட அந்த புக் இருக்குது, அந்த புக்கையும் நான் கொடுக்குறேன், ப்ளஸ் பிளேட்டிங் வந்து எனக்கு கொஞ்சம் தெரியும், அதையும் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னோடனே இதை நீ தள்ளுவண்டி கடையில் தான் பண்ணணுன்னே இவரும் ஒத்துக்கிறாரு. ஸோ தள்ளுவண்டி கடையில் போயிட்டு ஷெஃப் சிவா வந்து பிளேட்டிங்கில் ஹெல்ப் பண்ணுறாரு, அப்புறம் ரெசிபி புக் கொடுக்குறாரு, இதெல்லாம் பார்த்து நல்லா கற்றுக்கிறாரு. ஸோ சிவாவும் இவங்களும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இதெல்லாம் பார்த்து வெற்றி பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அவங்க ஒரு மெஸ்ஸில் தங்கியிருப்பாங்கள்ல, அதில் எல்லா பசங்களும் அப்படி சண்டை போட்டுட்டு சாப்பிட்றாங்க. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா பவானி ஆண்டியோட பொண்ணு ரம்யா வந்துட்டு ஒரு நைஃப் ரோல் வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறாங்க வெற்றிக்கு. கொடுத்து இதுதான் ஷெஃப் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, நீ வச்சுக்கோ அப்படின்னோடனே உனக்கு ஏதுடி இவ்வளோ காசு அப்படின்னோடனே அம்மாவோட அல்மிராலேருந்து சுட்டுட்டேன், சரி நாளைக்கு நீ பெரிய ஷெஃப் ஆனதுக்கப்புறம் திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க நல்லாவே வந்து வெற்றியை லவ் பண்ணுறாங்கங்கிறது ரொம்ப க்ளீனாக தெரியுது. இப்போ ஷெஃப் ஜான் வந்துட்டு வெற்றிக்கு யூனிஃபார்ம் கொடுத்து நாளைக்கு நீ போட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. வெற்றி வந்து பாண்டிக்கிட்டே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ பாண்டி கேட்குறாரு, டேய் நாளைக்கு பெரிய ஷெஃப் ஆனால் நீ என்னெல்லாம் மறந்துடுவியா அப்படின்னோடனே வெற்றி போயிட்டு உன்னை நான் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியை ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது.